उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इवमानदण्डः. ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து விமுச்சிய சா ஹாரம் அஹாரிய நிச்சயா விலோல யஷ்டி பிரவிலுப்த சந்தனம் பபந்த பாலாருண பப்ரு வல்கலம் பயோதர உத்சேத விஷீர்ண சம்மதி. சரியா? அதாவது அவ வந்து அஹாரிய நிச்சயா, ரொம்ப திருட நிச்சயா சா. அந்த ஹாரம் போட்டுக்கிற அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வல்கலத்தை பவந்த, அதுதான் மெயின். வல்கலத்தை மர உரிய தரிச்சுண்டா அந்த பார்வதி தேவி. ஓகே. தபஸினுடைய ஃபர்ஸ்ட் காரியம் அதுதான். ராஜ்யத்துல இருக்கிற ஒரு ஒரு என்ன ஒரு ஆபூஷணமோ வஸ்திரமோ அதோட போய் தபஸ் பண்ண மாட்டா யாரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை தியாகம் பண்ணிட்டு மர உரிய எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் செஞ்சா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, யதா பிரசித்தைர் மதுரம் சிரோருகைஹி ஜட்டாபிஹி அபி ஏவம் அபூத் ததானனம் ந ஷட்பத ஸ்ரேணிபிஹிரேவ பங்கஜம் சசைவ சைவலாசங்கமபி பிரகாசத்தே. அதாவது என்ன அப்படின்னா, யதா முன்னாடி வந்து அவர் நாட்டுல இருக்கும் பொழுது, ராஜ்யத்துல இருக்கும் பொழுது அவளுடைய சிரோருகி ஜட்டாபிகி சிரோருகைகி, தலையில வந்து நிறைய அஹ், அஹ், அதாவது அலங்காரங்கள் நிறைய போட்டுக்கிறான். பிரசித்தைகி சிரோருகைகி மதுரம் தது ஆனனம். அதனால அழகா இருந்தது அவளுடைய முகம். அதே முகம் இப்ப என்னன்னா, ஜட்டாபிகி அப்பி ஏவம் அபூத். இப்ப வந்து ஜட தரிச்சுன்னு இருக்கிறதுனால அந்த அழகுக்கு வந்து ஒரு குறையும் இல்லையா. இது எப்படி அப்படின்னா, பங்கஜமானது ஷட்பத ஸ்ரேணிபிகி ஏவ ஸ்ரேணிபிகி இவ சசைவல ச சைவலாசங்கமபி பிரகாசத்தே. எப்படி வந்து பங்கஜத்துல வந்து ஷட்பதம்னா பிரமரங்கள், பிரமண பிரமரங்களினுடைய ஸ்ரேணி மாத்திரம் அழகா இருக்க போறது இல்ல. அது வந்து சைவலத்தோட இருந்தா கூட, சைவலம்னா மாசஸ் பாசி, சரி. பாசியோட இருந்தாலும் கூட அது வந்து பிரகாசத்தை. இதான சாகுந்தலத்துல சொல்றார். சரசிஜம் அனுபத்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்மலக்ஷ்மீம் தனோதி இயமதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிம் இவ மதுராணாம் மண்டனம் நாகிருதீனாம். எப்படி வந்து அந்த சகுந்தலையானவள் வல்கலத்துல வல்கலத்தை தரிச்சுட்டு இருந்தா கூட அழகா இருக்காளோ, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி. சரசிஜம் வந்து சைவலேனாபி அனுவித்தம். சரசிஜம் சைவலத்தோட பாசியோட சேர்ந்து இருந்தா கூட ஒரு பங்கஜமானது அழகா இருக்கும். அது அந்த மாதிரி மலினமபி ஹிமாம்சோகோ, சந்திரன்ல வந்து ஒரு கலங்கம் இருந்தா கூட சந்திரன் அழகுதான். அதே மாதிரி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி. இயம் தன்வி, இந்த தன்விங்கிறவோ இளச்ச ஒரு அழகான ஒரு அந்த யூத் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஸ்திரீ. இயம் தன்வி அதிக மனோஜ்ஞா. எப்படி வல்கலேனாபி, வல்கலத்தை போட்டுட்டு இருந்தா கூட அவ அதிக மனோஜ்ஞா. ஏன் அப்படி இருக்காவோ அப்படின்னா, கிம்மிவகி மதுராணாம் மண்டனம் ந ஆக்கிருத்தினா. நேச்சுரலி இன்ட்ரின்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிஃபிஷியல் எம்பலிஷ்மெண்ட்னு வரீங்க வாத்தியாரத்துக்கு டிரான்ஸ்லேஷன். நேச்சுரலா பியூட்டியா இருக்கிற ஒண்ணுத்துக்கு அழக ஊட்டுறதுக்கு வந்து வேற எதுவும் ஆட் பண்ண வேண்டாம்னு வேறு. அந்த மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா, பிரசித்தைஹி சிரோருகைஹி மதுரம் ததானனம். ரொம்ப பிரசித்தமான, பிரசித்தம் அப்படின்னாலே ததானனம் பிரசித்தைஹி சிரோருகைஹி அப்படின்னா, பிரசித்தம் அப்படின்னா பாப்புலருங்கிற அர்த்தம் இல்ல, பூஷிதைஹி நல்ல பூஷணம் செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட சிரோருகைஹி அந்த அஹ், தலை அலங்காரங்களினால் கேசைஹி கேசங்களினால் தது ஆனனம் எவ்வளோ அழகா மதுரம் அபூதோ, எப்படி மதுரமாக இருந்ததோ ஜடாபிஹி அபி ஏவம் அபூத். இப்ப ஜட தரிச்சுட்டு இருக்கிறதுனால சீச்சி அவ வந்து அந்த அந்த ஹேர் ஸ்டைல்ல தான் அழகா இருந்தா, இதுல நன்னா இல்ல அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா அவளுக்கு வந்து கிம்யோகி மதுரானாம் மண்டனம் நாகிருத்தினா, நேச்சுரலாவே பியூட்டியா இருக்கிறவாளுக்கு ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு அதாவது என்னது, அஹ், அது என்ன சொல்லுவா, அழகுக்கு அழகூட்டுவது போல அப்படிங்கிறது. அந்த ஆபரணம் போட்டுக்கிறதுனால அந்த ஆபரணம் நன்னா இல்ல, அந்த ஆபரணம் நன்னா இருக்கு அவளை விட. அதாவது அவ அந்த ஆபரணத்தை போட்டிருக்கிறதுனால ஆபரணத்துக்கே ஒரு பெருமைன்னு சொல்றா இல்லையா. இந்த இந்த ட்ரெஸ்ஸை உன்னை தவிர வேற யார் போட்டிருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சில பேர் பார்த்து சொல்றோம்ல. அந்த மாதிரி இந்த மதுரம் பிரசித்தைஹி சிரோருகைஹி
யதா எவ்வாறு தது ஆனனம் தஸ்யாக ஆனனம் மதுரமபூத் அழகாக இருந்ததோ ஜடாபிஹி அபி ஏவம். அவ இப்ப ஜட தரிச்சுட்டு இருக்கா, அதுலயும் ஒரு மாறுதலும் இல்ல. சரியா? மதுரம்னா பிரியம், அழகா இருக்கு, அபூத். அதே அதுக்கு என்ன கம்பாரிசன் கொடுக்கிறார் அப்படின்னா, பங்கஜம் கமலம் ஷட் ஸ்ரேணிபிகி பிரமர பங்கிபிகி ஏவ ந கிந்து ச சைவலா சங்கம் சைவால சம்பர்க்க சகிதம் அர்த்தம். சதபி பிரகாசத்தே. எப்படி வந்து பங்கஜமானது அங்க வந்து பிரமரங்களினுடைய ஒரு ஷட்பத ஸ்ரேணி அப்படின்னா, ஷட்பதங்கள்னா பிரமரங்கள், அவளுடைய ஸ்ரேணினா வரிசை. வெறும் அந்த பங்கஜங்கள் பிரமரங்களினுடைய வரிசையால மாத்திரம் ந பிரகாசத்தே அபிது என்ன அப்படின்னா சைவலா சங்கம் அபி. சைவல அந்த இதோட மாசஸோட பாசிகளோட இருக்கும் பொழுதும் கூட அவைகள் வந்து அழகாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. சரியா? வியாக்கியானம் பார்க்கலாம். தபோனுரூபம் ஜட்டாதாரணமபி பங்கியந்தரேன ஆக. சோ தபஹ அனுரூபம், தபசக அனுரூபம், தபசுக்கு உகுந்ததான ஜட்டாதாரணம் அபி ஜட்டைய தரிக்கிறத பத்தி பங்கியந்தரேன ஒரு உங்களுக்கு வந்து இன்டைரக்ட்லி சொல்றார். தது ஆனனம் பிரசித்தைஹி சிரோருகைஹி யதா மதுரம் அபூத் ஜட்டாபிஹி அபி ஏவம். இதான் அதனுடைய அன்வயம். தஸ்யாக ஆனனம், தத்து ஆனனம்ங்கிறது தஸ்யாக ஆனனம், முகம் பிரசித்தைஹி, ஆனனம்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு முகம், பிரசித்தைஹி பூஷிதைஹி. சரியா? சூர்ண குசுமாதி அலங்கிருதைஹி இத்தியர்த்தः. சூர்ணங்கள்னா பொடிகள்னு அர்த்தம், திரவியங்கள், கந்த திரவியங்கள். சரியா? வாசன திரவியங்கள். குசுமம்ங்கிறது பூக்கள். ஸோ சூர்ண குசுமாதி அலங்கிருதைஹி, இந்த மாதிரி கந்த திரவியங்கள் பூக்களினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிரோருகைஹி கேசைஹி மதுரம் அப்படின்னா மனோகரம், மனதை கவரக்கூடியதாக. ஏவம் சப்தக ததா சப்தார்த்தே, அதாவது ஏவம் தது ஆனனம் அப்படின்னு இருக்கணும். யதா பிரசித்தைஹி மதுரைஹி சிரோருகைஹி ஜட்டாபிஹி ரபி ஏவம்னு இருக்கணும். அந்த ஏவம்ங்கிறது என்னன்னா ததாங்கிற அர்த்தம், அவ்வாறு, அதே போல், சிமிலரிட்டி, அந்த சிமிலருங்கிற அர்த்தம். யதா தபஸ்ஸமயாத் பூர்வம் தத் ஆனனம் பூஷிதைஹி கேசைஹி மதுரம் அபூத் புனர் ஜடாபிஹி அபி ததா மதுரம் அபூத் இத்தியர்த்தः. யதா எவ்வாறு தபஸ்ஸமயாத் பூர்வம் தபஸ் செய்வதற்கு முன்னாடி தத் ஆனனம் தஸ்யாக தேவ்யாக ஆனனம் பூஷிதைஹி கேசைஹி அலங்கரிக்கப்பட்ட அந்த தலை அலங்காரங்களினால் மதுரம் அபூது அப்படின்னா அழகாக திகழ்ந்ததோ புனக மறுபடியும் ஜடாபிகி அபி ஜட தரிச்சுட்டு கூட ததா மதுரம் அபூது அவ்வாறாகவே அதுவும் மதுரமாக இருந்தது. இதுதான் சாகுந்தலத்துல இருந்து இவரும் கோட் பண்றார். கிம் இவகி மதுரானாம் மண்டனம் ந ஆகிருத்தினாம். நேச்சுரலி அழகா இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு வந்து ஆடடா வந்து தெர் இஸ் நோ பியூட்டி நீட் டு பி ஆடட் டு எம்பலிஷ் த நேச்சுரல் பியூட்டி. சரியா? இது நியாயேன, அந்த ஒரு நியாயத்தினால அஸ்மின் அர்த்தே பிரதிவஸ்து உபமாம் தர்ஷயதி. अस्मिन् अर्थे प्रतिवस्तु उपमां दर्शयति. पङ्कजं षट्पदश्रेणिभिः एव न स शैवलासङ्गमपि प्रकाशते इति. ஸோ வந்து பங்கஜம் உங்களுக்கு தாமரையானது இதுதான் அதனுடைய அன்வயம். ஷட்பதானாம் ஸ்ரேணிபிகி சமூகைஹி இவ ந கேவலம் பிரகாசத்தே அபிது ச சைவலா சங்கமபி. ஷட்பதானாம் ஸ்ரேணிபிகி அந்த பிரமரங்களினுடைய சமூகத்தினால மாத்திரம் அந்த அந்த பங்கஜம்ங்கிறது ந பிரகாசத்தே அபிது அபிது ச சைவலா சங்கமபி. அது வந்து உங்களுக்கு வந்து இதனையோ, அதாவது இந்த பிரதிவஸ்து உபமாங்கிறது என்னன்னா உபமானம் உபமேயம் அது ரெண்டுத்துக்கும் ஒரு என்ன சொல்றது வாக்கியோகோ ஒரு ஒரு ஏகசாமானிய ஒரு ஐக்கியம் சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது பிரதிவஸ்து உபமா. சரியா? ரெண்டுத்துக்கும் ஒரு சமான தர்மம் தனித்தனியா சொல்றது. ஓகேவா? சோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து இங்க உபமேயம் என்ன அப்படின்னா வர்ணிக்கிறது வந்து அவளுடைய தலைமுடி. சோ அந்த அந்த தலைமுடியானது மதுரம்
தது ஆனனம் அப்படின்னு சொல்றார். சோ மதுரம்ங்கிறது அந்த தலைமுடிக்கு சொல்ற ஒரு குவாலிட்டி, அது உபமேயம். அதே மாதிரி அதுக்கு இந்த எப்படி வந்து அவளுடைய கேசங்களானது பூஷணா பூஷணாதிகளால முன்னாடி அழகா இருந்ததோ, மதுரம் அபூத்து தத்து ஆனனம், இப்ப ஜடாபிகி அப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வர்ணிக்கிற விஷயம் இங்க உபமேயம். அதுக்கு கம்பாரிசனா என்ன கொடுக்கிறார் உபமானம் அப்படின்னா, எப்படி வந்து தலைமுடி முன்னாடி இதுவும் போதும் கேச அலங்காரம் போதும் அழகா இருந்தது, இப்ப ஜட்டையினாலையும் அழகா இருக்கோ, அதே எப்படி அதுக்கு கம்பாரிசனா என்ன சொல்றார் அப்படின்னா, பங்கஜங்கள் அதே மாதிரி பிரமரங்களோட இருக்கும் போதும் அழகா இருந்தது, அதே மாதிரி அவைகள் வந்து பாசியோட சேர்ந்து இருக்கும் போதும் அழகா இருந்தது. இத வந்து இதுக்கு ஓமையா சொல்றார், உபமானமா சொல்றார். இப்ப வந்து உபமேயத்துக்கு சொல்ற ஒரு தர்மம் என்ன, மதுரம்ங்கிற ஒரு தர்மம், அழகா இருக்கு மதுரம் ததானனம்னு சொல்றார். அதே மாதிரி உபமானத்துக்கு என்ன அப்படின்னா பிரகாசத்தே அப்படின்னு ஒரு தர்மத்தை சொல்றார். சைவலா சங்கம் அபி பிரகாசத்தே அப்படின்னு சொல்றார். சோ இந்த மாதிரி உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் ஒரு ஐக்கியம் சொல்லி, பட் பின்ன தர்மத்வாரா, இப்ப வந்து தாபேன பிராஜதே சூரக, சூரக சாபேன ராஜதே, ரெண்டுமே பிராஜதே ராஜதே, ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஷைன்ஸ் ஒரு பிரகாசத்தேங்கிற அர்த்தம் இருந்தாலும், உபமேயத்துக்கு ஒரு தர்மம், உபமானத்துக்கு ஒரு தர்மம். ஆனா அவைகளுடைய மீனிங்னு பார்த்தேன்னா ஒரு மாதிரி ரெண்டுமே, அது மதுரமஸ்தி, இது பிரகாசத்தை அப்படின்னு வரும். ஆனா உபமேயத்துக்கு தனியா ஒரு தர்மம் போட்டார், உபமானத்துக்கு தனியா ஒரு தர்மம். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து பிரதிவஸ்து உபமானம். சரியா? சோ ஷட்பதானாம் ஸ்ரேணிபிஹி சமூகைஹி ஏவ ந கேவலம் பிரகாசதே அபிது ச சைவலாசங்கமபி. சைவலைஹி ஆசங்கः சம்பர்க்கः சைவலாசங்கः. சைவலாசங்கஹனா என்ன, சைவலம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாசின்னு அர்த்தம். அதோட ஒரு ஆசங்கஹன சம்பர்க்கா சேர்க்கை, அதுதான் சைவலாசங்கா. தத் சகிதம் சைவலாசங்கம் ததாபூதம் சதபி பிரகாசத்தே சோபதே. சரியா? அत्रापि பூர்வார்த்தே பரிவிருத்தி திரஷ்டவ்யா. அதாவது பரிவிருத்திங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, சமபரிவிருத்தி, நியூனம் கொடுத்தா அதிகம் எடுத்துக்கிறது, அதிகம் கொடுத்து நியூனம் எடுத்துக்கிறதுன்னு. சோ இங்க முதல் இதுல வந்து அவ வந்து சிரோருகங்கள் அந்த அலங்காரங்கள் பூஷணத்தெல்லாம் விட்டுப்புட்டு ஜட்டையை எடுத்துக்கலாம், ஜட்டையை தரிச்சுக்கலாம். புரியுறதா? சோ வசதியானதை ஒண்ணு விட்டுட்டு சாதாரணமா ஒண்ணு எடுத்துக்கிறான்னு நம்ம சொல்லிக்கலாம். அதிகம் கொடுத்துட்டு குறைச்சலா எடுத்துக்கலான்னு. இல்லைன்னா பிலசாபிக்கலா சொல்லணும் அப்படின்னா, இந்த அரண்மனையில கிடைக்கிற சுகங்கள் இந்த ஆபரணங்கள்லாம் எம்மாத்திரம் இந்த காட்டுல பண்ற தபசுக்கு சமானமாக ஆகுமா அப்படின்னா, இந்த ஜட்டாங்கிறது அந்த பூஷிதைகி கேஷைகிய விட வசதியான இடத்தை வகிக்கும். சோ அப்போ இவ வந்து குறைச்சல கொடுத்துட்டு அதிகமான ஜட்டையை எடுத்துக்கலாம்னு சொல்லிடுறேன். சரியா? இது நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான். ஆக மொத்தம் அந்த அந்த பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறது இருக்கு இதுலயும், முன்னாடி ஸ்லோகம் மாதிரி. ஓகேவா? பரிவர்த்தி வினிமயா, எப்பவுமே வினிமயனால எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் அதான். சரியா இருக்கா அந்த ஸ்லோகம்? यथा प्रसिद्धैः मधुरं शिरोरुहैः जटाभिः अपि एवम् अभूत् तदाननं न षट्पदश्रेणिभिः एव पङ्कजं स शैवलासङ्गमपि प्रकाशते. சரியா? சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பிரதிக்ஷணம் சா கிருத ரோம விக்ரியாம் வரதாய மௌஞ்சீம் திரிகுணாம் பபாரயாம் அகாரி தத் பூர்வ நிபத்தயா தயா சராகம் அஸ்யாக ரஷனா குண ஆஸ்பதம். அதாவது அர்த்தம் என்ன இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னா, இப்ப வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். மர உரி தரிச்சுனுட்டா, ஜடமுடி போட்டுனுட்டா, அடுத்தது என்ன, ஹாரத்து இடத்துலதான் வல்கலம் வந்து உட்கார்ந்து நிறுத்தோ, இடுப்புல ஒட்டியானம் போட்டு இருப்பாளோனோ. சோ அந்த ரஷனாங்கிறது ஒட்டியானம். ரஷனா குண ஆஸ்பதம், குணம்ங்கிறது கயறு. அந்த ரஷனாவினுடைய குண ஆஸ்பதம்னா இருப்பிடம்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து இப்ப எது வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னா இந்த மௌஞ்சிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் விரத கயறு. 3 திரிகுணாம் மௌஞ்சி, 3 லேயரோட இருக்கின்ற அந்த மௌஞ்சீம், அந்த மௌஞ்சிய விரதாய யாம் மௌஞ்சிம் விரதாய பபார, எந்த ஒரு மௌஞ்சிய
விரதத்துக்கோசரம் சா பபார அவ கட்டின்றாளோ, சரியா? அது வந்து என்னன்னா தத் பூர்வ நிபத்தையா தயா ரசனா குணம், அதாவது முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து அவ ஒட்டியானத்தினுடைய கயிறை கட்டிண்டா, அதை அந்த ஒட்டியானத்தை அவுத்துட்டு அந்த இடத்துல இப்ப வந்து இந்த மௌஞ்சிய கட்டிக்கிறா. மௌஞ்சிய கட்டிக்கும்போது இருக்க கட்டுறா. சோ அந்த அந்த பிரதம நிபத்தையா, பூர்வ நிபத்தம்ங்கிறது பிரதம நிபத்தம்னு அர்த்தம். பூர்வம்ங்கிறது இங்க பிரதமம்ங்கிற அர்த்தம். முதல்ல இப்படியாக ஒரு மௌஞ்சிங்கிற ஒரு கயிறை கட்டிக்கிறதுனால இருக்க கட்டிக்கிறா. கட்டிக்கிறதுனால சராகம், ராகம்ங்கிறது கலர், சிகப்பு, சிகப்பாயிடுறதுதான் அவளுடைய ரசனாகுண ஆஸ்பதம். அவ அந்த இடுப்புல கட்டின்னு இருக்கிற அந்த ஒட்டியானத்தினுடைய பிரதேசம் இருக்க, நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சு போட்டு கட்டிக்கிற இருக்க போட்டுக்காதுன்னு வா பெரியவாள்லாம் கேட்டேன்னா, அந்த மடிசாரெல்லாம் கட்டிக்கும் போது எங்க பாட்டிலாம் சொல்லுவா, இருக்க கட்டிக்காத, இது வந்துரும் அப்படின்வா, அந்த இடத்துல மார்க் வந்துரும்னுவா. சோ அந்த சராகமஸ்யாக ரசனா குணாஸ்பதம். ஓகேவா? சோ இங்க என்ன அப்படின்னா, பிரதிக்ஷணம் சா கிருத ரோம விக்ரியாம் விரதாய மௌஞ்சீம் திரிகுணாம் பபார யாம் அகாரி தத் பூர்வ நிபத்தயா தயா சராகமஸ்யாக ரசனா குணாஸ்பதம். சா அந்த தேவியானவள் பிரதிக்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் கிருத ரோம விக்ரியாம் திரிகுணாம் யாம் மௌஞ்சீம், இது எல்லாமே அந்த மௌஞ்சிக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ கிருத ரோம விக்ரியா அப்படின்னா கிருத ரோமாஞ்சாம்னு அர்த்தம். எதை கட்டிக்கிறதுனால ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு குத்திண்டே இருக்கும். புதுசா ஒரு காட்டன் புடவையை கட்டிண்டோம்னா நமக்கு வி கேன் ஃபீல் இட். அது ஏதோ ஒண்ணு குத்திண்டே இருக்கும் நம்ம உடம்புல, இல்லையா? சோ அந்த அந்த ரோம்னாம் விக்ரியா ரோம விக்ரியா, சரியா? கிருதா ரோம விக்ரியா யயாசா கிருத ரோம விக்ரியா தாம், எல்லாம் அந்த மௌஞ்சிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகேவா? செய்யப்பட்ட ரோமம்ங்கிறது, ரோம விக்ரியாங்கிறது அந்த ரோமாஞ்சம், ஆரிப்புலேட்டர்னு சொல்றோமோ அந்த அதை அப்படி ரோம விக்ரியாம் செய்கிற அந்த திரிகுணாம் மௌஞ்சீம் யாம் திரிகுணாம் மௌஞ்சீம் சா விரதாய பபார, எந்த மூணு குணஹானா உங்களுக்கு லேயர்னு வச்சுக்கோங்க, மூணு ஆவர்த்தி, திரிவார மூணு ஆவர்த்தி. சோ திரிவாரம் ஆவருத்தா. சோ அப்படி இருக்கின்ற அந்த மௌஞ்சீம் யாம் மௌஞ்சீம் சா பபார, எதுக்கோசரம் அப்படின்னா இந்த தபஸ் செய்யறதுக்கோசரம். அது வந்து என்னன்னா தத் பூர்வ நிபத்தயா தயா அஸ்யாஹா ரசனா குணாஸ்பதம் சராகம் அகாரி. சோ தயாங்கிறது இந்த மௌஞ்சிக்கு அட்ஜெக்டிவா போறது. மௌஞ்சியான்னு நம்ம எடுத்துக்கோம், மௌஞ்சிங்கிறது த்வித்தியால இருக்கு. இங்க வந்து தத் பூர்வ நிபத்தயா அப்படின்னா தத்து பிரதம பத்தயா, ஃபர்ஸ்ட் தடவை இந்த மௌஞ்சிய போட்டுக்கிறதுனால, முதல் முறை போட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த மௌஞ்சியால் அப்படின்னு எடுத்துக்கணும். தத்து பூர்வ நிபத்தையா தயா மௌஞ்சியா அகாரி, ஆக்கப்பட்டது. சரியா? என்ன ஆக்கப்பட்டது அப்படின்னா சராகம், அவளுடைய ரசனா குணாஸ்பதம் அப்படின்னா எந்த இடத்துல மேகலானுடைய சூத்திரம் கட்டப்பட்டிருக்கோ, மேகலா சூத்திரஸ்தானம்னு அர்த்தம், அந்த ஜகன பிரதேசம் என்ன அப்படின்னா சராகம் அப்படின்னா செவந்து போய், செவந்ததாக அகாரி, தயா அகாரி, அதால் செய்யப்பட்டது. ஓகேவா? சரியா இருக்கா உங்களுக்கு? ஜி, இந்த மௌஞ்சிங்கிறது உபநயன சம்ஸ்காரத்துல பண்ணறதே, அந்த குழந்தைக்கு இந்த மௌஞ்சியால கட்டுவா. ஆமா. அது ஒண்ணு உண்டு. ஆமா அப்புறம்தான் அந்த இது வரும். ஆமா ஆமா அதான். சரியா? சோ பிரதிக்ஷணம், ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கு இல்லையா? சா பபார, அதான் ஃபர்ஸ்ட் மெயின் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனுக்கு. சா பபார, சா மௌஞ்சீம் பபார, சா பிரதிக்ஷணம் கிருதரோம விக்ரியாம் திரிகுணாம் யாம் மௌஞ்சீம் விரதாய பபார, அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தத் பூர்வ நிபத்தயா தயா மௌஞ்சியா, தஸ்ய அந்த தஸ்யாக பிரதம நிபத்தையா, முத தடவை அந்த மௌஞ்சிங்கிற ஒரு கயரை கட்டிக்கிறதுனால தயா மௌஞ்சியா என்ன அகாரி அப்படின்னா ரசனா குணாஸ்பதம் சராகம் அஸ்யாஹா அகாரி. சரியா? அஸ்யாஹா ரசனா குணாஸ்பதம், அஸ்யாஹா தேவ்யாஹா இவளுடைய ரசனா குணாஸ்பதம், ரசனாங்கிறது ஒடியானம், அதனுடைய குணம்னா சூத்திரம் கயிறு, ஆஸ்பதம்னா இருப்பிடம், ரசனாயாக குணம் குணஸ்ய ஆஸ்பதம். சரியா? அதனுடைய ஆஸ்பதம் இருப்பிடமானது தயா அகாரி, அந்த மௌஞ்சியா சராகம் அகாரி. ஓகேவா? சராகம்ங்கிறது உங்களுக்கு இது அட்வர்ப். சரியா? அதான் நெக்ஸ்ட் விவரணம்.
படிக்கலாமா? விரதாய அவசிய கர்த்தவியம் மௌஞ்சி பந்தனம் அப்படி ஆக, விரதத்துக்கோசரம் டெஃபினட்டா பண்ண வேண்டிய அந்த மௌஞ்சி பந்தனமும் பத்தி சொல்றா. சா திரிகுணாம் யாம் மௌஞ்சீம் விரதாய பபார தத் பூர்வ நிபத்தயா தயா அஸ்யாஹா ரஷணா குணாஸ்பதம் சராகம் அகாரி. இதுதான் அதனுடைய அன்வயம். த்ரயः குணாः ஆவருத்தயः யஸ்யாः தாம். மூன்று குணங்கள் அப்படின்னா மூன்று லேயர்னு வச்சுக்கோங்க. மூணு ஆவர்த்தி. ஆவர்த்தினா அந்த சுத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது. அந்த ஆவருத்தயः யஸ்யாः தாம் அப்படின்னு அந்த மௌஞ்சிக்கு அட்ஜெக்டிவா போறது. யாம் மௌஞ்சிம் முஞ்சலதையா. இட்ஸ் அ டைப் ஆஃப் கொடி இல்லையா? சோ முஞ்சலதையா கிருதாம் மேகலாம் விரதாய, கிருதாம் மேகலாம் தானே? ஆமா, கிருதாம் மேகலாம் விரதாய பபார. யாம் மௌஞ்சீம் எந்த மௌஞ்சியை, முஞ்சலத்தையா கிருதாம் மேகலாம். சோ அவளுக்கு மேகலா வந்து முன்ன தங்கத்தால ஆக்கப்பட்ட ஒரு மேகலா, ஒரு மணிகளால மணி கச்சித மேகலாவா இருந்திருக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு மேகலா எது, இந்த தபஸ் பண்ற அவஸ்தையில மேகலா எது அப்படின்னா இந்த முஞ்சலதா. அதனால கிருதாம் மேகலாம் எதுக்கோசரம், விரதாய பபார. எதுக்கு போட்டுட்டு இருக்கானா இந்த விரதா, தபஸுங்கிற ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்காளே ஈஸ்வரனை அடையணுங்கிறதுக்கோசரம், அந்த விரதாய விரதார்த்தம் பவார. சரியா? தத் பூர்வமிதி பந்தன கிரியா விசேஷணம். சரியா? ததேவ பந்தனம் பூர்வம் யதா பவதி ததா நிதராம் பத்தயா இதம் பூர்வ நிபத்தயா இத்தியர்த்தः. ததேவ பந்தனம் பூர்வம், பூர்வம்ங்கிறது பிரதமம். யதா பவதி ததா நிதராம் பத்தயா. நிதராம்னா நன்றா இருக்க கட்டிய. இதம் பூர்வ நிபத்தயா இத்தியர்த்தः. இதம் சராகத்வ விதானே ஹேதுः. தயா மௌஞ்சியா அஸ்யாஹ பார்வத்யாஹ ரஷணா குணாஸ்பதம் காஞ்சி குணஸ்தானம். அந்த மௌஞ்சியினால அஸ்யாஹ பார்வத்யாஹ ரஷணா குணாஸ்பதம் காஞ்சி குணஸ்தானம். ரஷணாங்கிறது ஒட்டியானத்தினுடைய சூத்திரத்தினுடைய ஆஸ்பதம் இருப்பிடமாக இந்த இருக்கு இந்த மௌஞ்சியானது. அது என்னன்னா ரஷணா குணாஸ்பதம் இஸ் ஈக்குவல் டு காஞ்சி குணஸ்தானம், அந்த ஒட்டியானத்தினுடைய கயரனுடைய இடம். சராகம் அகாரி ராகஹ ஆருண்யம் தத்யுக்தம் கிருதம். சரியா? சராகம் அப்படின்னா ராகஹ ஆருண்யம். ராகம்னாலே பல அர்த்தங்கள் இருக்கு. ஆசைக்கு ஸ்னேகா ராகஹ, அனுராகஹ. ராகஹனா செவப்பு, அருணவர்ணம் எல்லாமே. ஆருண்யம் செவந்ததாக, தத்யுக்தம் கிருதம் செவந்ததாக ஆக்கப்பட்டது. பிரதிக்ஷணம் கிருதரோம விக்ரியாம் திரிகுணத்வேன அத்தியந்த துஸ்ஸகத்வாத் க்ஷணே க்ஷணே விஹித ரோமாஞ்சாம் இத்தியர்த்தா. பிரதிக்ஷணம் கிருத ரோம விக்ரியாம்னு ஏன் போட்டார் அப்படின்னா, திரிகுணத்வேன அது வந்து இட் இஸ் நாட் ஒரு சிங்கிள் கயர் இல்ல, மூணு கயர் இருக்கு. அதனால அத்தியந்த துத்சகத்வாது அதை கட்டிக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹோல்ட் இட். க்ஷணே க்ஷணே ஒவ்வொரு க்ஷணமும் விகித ரோமாஞ்சாம். அப்படிங்கிறா தெரியுமா சில பேர், வலிச்சதுன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் அவளுக்கு வந்து அந்த ரோமாஞ்சம் வந்துதான். சரியா? அந்த ரோமாஞ்சம்ங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்குற, இந்த குளிர் ஜில்லுன்னு காத்தடிச்சா நமக்கு ஹாரிப்புலேட் ஆகுமே அது கிடையாது. இது வந்து குத்துறதுனால வந்து அந்த உடம்புல இருக்கிற ரோமங்கள் வந்து ரோமாஞ்சம் ஆறுது. சரியா? சோ அது வந்து க்ஷணே க்ஷணே பிரதிக்ஷணம் விகித ரோமாஞ்சாம் இத்தியர்த்தா. அത്ര ரஷணா குணாஸ்பத சப்தேன ரஷணாம் பரித்யஜ்ய தத் ஸ்தானே மௌஞ்சி பந்தனம் தியோத்தியதே இது பரிவர்த்தி துவன்யதே. இங்க பரிவர்த்தி டைரக்டா இல்ல, துவன்யதே என்ன அப்படின்னா, ரஷனாவினுடைய ரஷனா குண ஆஸ்பதம் எந்த இடத்துல ஒட்டியானத்தினுடைய கயிறு கயிறு எந்த இடத்துக்கு எந்த இடம் ஒட்டியானத்தினுடைய கயிறுக்கு இருப்பிடமாக இருந்ததோ அந்த ரஷனா குண ஆஸ்பத சப்தேன ரஷனாம் பரித்தியஜ்ய ரஷனாவை விட்டுட்டு தத்ஸ்தானே அந்த இடத்துல மௌஞ்சி பந்தனம் தியோத்தியதே. இது வந்து நீங்க இதுவும் போன ஸ்லோகத்துல நான் சொன்ன மாதிரிதான். அந்த ரஷனா வசதியா மௌஞ்சி வசதியா அப்படின்னா, நாட்டுல இருக்கும்போது ரஷனா வசதியா இருக்கலாம். இங்க தபஸுக்கு வசதி எதுனா மௌஞ்சி. சோ சமபரிவர்த்தின்னு கூட சொல்லிக்கலாம், ஈக்குவல் எக்ஸ்சேஞ்ச். சரியா? அது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன்லி அவர் பரிவர்த்திய சொல்லல. இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இம்ப்ளைடு மீனிங் கிடைக்கிறது. புரியுதா? அத்த சராகாதி சப்த சக்தி அர்த்த சக்தியா அர்த்தாந்தரம் அப்படி வியஜ்யதே. சராகம் அப்படிங்கிற ஒரு பதத்தினால
சப்த சக்தி ரூபேன இன்னொரு அர்த்தம் தெரியுது என்ன அப்படின்னா, யதா கஷ்டித் காமி கயாச்சித் நாயிகையா பூர்வம் சிரசங்கதः சன்னு அபூர்வயா व्यधिक गुण गुणया अन्यया संगतः सुतरां रक्तः भवति तत्संयोगे प्रतिक्षणम् उद्भूत रोमाञ्चो अपि भवति तथा अस्याः कटिप्रदेशः रशनया चिरसङ्गतः सन् त्रिगुणया तत्पूर्वनिबद्धया विहित रोमाञ्चया मौञ्ज्या நிதராம் சராகः விஹிதः இது. ஒரு காமியோட கம்பேர் பண்றார் என்ன அப்படின்னா, யதா கஷ்டித் எப்படி ஒரு காமி காம விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒரு புருஷன் கயாச்சிதி நாயிகையா பூர்வம் சிரசங்கதா ஒரு நாயிகாவோட பலகாலம் சேர்க்கையில் இருந்து கொண்டு சங்கதா சன்னு அபூர்வயா வியதிக குணயா அந்யயா சங்கதா ரொம்ப அபூர்வமான அபூர்வம்ங்கிறது யூனிக் ஆர் டிஃப்ரெண்ட் சரியா. ஏன்னா ஒட்டியானத்துக்கும் முஞ்சலத்தாக்கும் சம்மந்தமே கிடையாது. இட் இஸ் ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு இது. அதாவது எல்லாரும் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் வைடூரியத்திலையும் ஆபரணம் போட்டு இருக்கும்போது சகுந்தலை மாத்திரம் பூவால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. இட் இஸ் அ யூனிக் வே ஆஃப் யூனிக்கான ஒரு ஆபூஷணம் இல்ல. அந்த சன்னு அபூர்வையா வியதிக குணையா அந்யயா சங்கதா. வியதிகம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கின்ற ஒரு குணையா அந்யயா சங்கதா வேற ஒரு ஒரு ஸ்திரீயோட சேர்க்கை வந்து சுதராம் ரக்தகா பவதி அவகிட்ட ரொம்ப ரக்தகான இங்க ஆசை ஈடுபாடுன்னு சொன்னேனோ லவ் ஸ்னேகா ஈடுபாடோட இருக்கானோ தத் சம்யோகே பிரதிக்ஷணம் உத்பூத ரோமாஞ்சோ பவதி. பிரதிக்ஷணம் அப்படிங்கிறது தத் சம்யோகே அப்படின்னா புதுசா ஒரு ஸ்திரீயோட சம்யோகம் வரும்போது ரோமாஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. தத் சம்யோகே பிரதிக்ஷணம் உத்பூத ரோமாஞ்சோ அப்படி பவதி ததா அஸ்யாஹா கட்டிப்பிரதேசா. அதே மாதிரி ஒரு காமி எப்படி வந்து ஒரு ஸ்திரீயோட பலகாலம் இருந்தானோ அதே மாதிரி இந்த பார்வதியானவள் அதே ஒட்டியானத்தை பலகாலம் போட்டு இருக்கா. ஓகேவா. அந்த ஒட்டியானத்தோட அவளுக்கு ஒரு அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ராகம் இருக்கும். ஆனா இவன் எப்படி வேற ஒரு ஸ்திரீயோட புதுசா ரக்தக பிரதிக்ஷணம் அவனுக்கு உத்பூத ரோமாஞ்சக பவதி அதே மாதிரி இந்த பார்வதிக்கு அஸ்யாஹா கட்டிப்பிரதேச ரஷனையா சிரசங்கதக சன்னு இவளுடைய கட்டிப்பிரதேசமானது ரஷனா அந்த ஒட்டியானத்தோட சிரசங்கதா சன்னு ரொம்ப காலம் இருந்து கொண்டு திரிகுணையா தத் பூர்வ நிபத்தையா விஹித ரோமாஞ்சயா மௌஞ்சியா நிதராம் சராகா விஹிதா. இப்ப வந்து என்ன அப்படின்னா 3 லேயரோட இருக்கின்ற முதல் கட்டப்பட்ட செய்யக்கூடிய ஒரு ரோமாஞ்சத்தோட கலப்பக்கூடிய ரோமாஞ்சத்தோட இருக்கின்ற அந்த மௌஞ்சி கயிறுனால நிதராம் சராகா விஹிதா அவளுக்கு ஒரு அவ சரீரத்துல ஒரு ராகம்ங்கிறது வந்துச்சு. அங்க வந்து ராகங்கிறது ரக்தகா ஈடுபாடு ஸ்னேகம். இங்க வந்து இவளுடைய கட்டிப்பிரதேசத்தையும் ஒரு காமியும் ஒன்னா கம்பேர் பண்றார். புரியுதா. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்த சக்தியா தெரியறது, நாட் டைரக்டா வந்து உபமா அலங்காரம் மாதிரி ஹி டசன்ட் கம்பேர். இந்த வார்த்தைகளை வச்சுண்டு இது வந்து சப்த சக்தியா நமக்கு வந்து ஒரு வியஜ்யத்தை. புரியுறதா. சரியா இருக்கா வேமா வாசுதேவன். ஓகே. பிரதிக்ஷணம் சா கிருதரோம விக்ரியாம் விரதாய மௌஞ்சீம் திரிகுணாம் பபாரயாம் அகாரி தத்பூர்வ நிபத்தயா தயா சராகமஸ்யாக ரஷனா குணாஸ்பதம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நிஸ்ருஷ்ட ராகாத் அதராத் நிவர்த்திதா ஸ்தனாங்கராகாருணிதாத் ச கந்துகாத் குஷாங்குராத் குஷாங்குர ஆதான பரீட்சத அங்குலிஹி கிருதாட்ச சூத்திர பிரணயி தயா கரக. ஸோ வந்து அவளுடைய கரத்துக்கு எல்லா இதுவும் போறது. அந்த கரமானது முன்னாடி என்ன அப்படின்னா அவளுடைய அதரத்துக்கு லிப்ஸ்டிக் மாதிரி பூசும். அந்த வேலை இப்ப அதுக்கு இல்லை, ஏன்னா அவ விரதம் எடுத்துனுட்டா. கந்துகம் அந்த பாலை வச்சுட்டு விளையாடுவா. அந்த கந்துகத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஸ்தனாங்கராகாருணிதாத்து கந்துகாத்து. ஸ்தனங்களினுடைய அங்கராகம் அவ ஸ்தனத்துல போட்டு இருக்கிற அந்த சாண்டில் பேஸ்ட் அதனால செவக்காக்கப்பட்ட அந்த கந்துகாத்து அந்த கரக அப்படிங்கிறது இப்ப வந்து அக்ஷசூத்திர பிரணயியா ஆயிடுத்து. கையில மாலையை உருட்டின்னு இருக்கு. முன்னாடி இதெல்லாம் பண்ண கரம்
இப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னா, குஷாங்குர ஆதான பரீட்சத அங்குலிகி. முன்ன வந்து குஷாங்குரங்களை எடுக்கிறதுனால அடிப்பட்ட அங்குலிகி தயா, அவளால் என்ன அப்படின்னா, அக்ஷசூத்திர பிரணயி கரஹ அக்ஷசூத்திர பிரணயி கிருதா. அந்த கையானது வெறும்னு அக்ஷமாலைய உருட்டுறதுக்கு அப்பிரணயி அப்படிங்கிறது ஈடுபாடுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல ஈடுபடுற மாதிரி செஞ்சுடுத்து அப்படின்னு சொல்ற. புரியுதா? இது அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். ஓகே.